ஆதரிக்கிறோம். ஜஸ்ட் அவ்வளோதான், அதெல்லாம் வேண்டாங்க. நவரு நீங்கள் பார்த்துங்க. ப்ளீஸ் போகும்போது டோன்ட் அப்ஸ்ட்ரக்ட், ப்ளீஸ் டோன்ட் அப்ஸ்ட்ரக்ட். இதெல்லாம் தேவையான நாங்கள் ஆதரிக்கிறோம், அவ்வளோதான். விட்டுருங்க. ஆதரிக்கிறோம். ஜஸ்ட் அவ்வளோதான், அதெல்லாம் வேண்டாங்க. நவரு நீங்கள் பார்த்துங்க. ப்ளீஸ் போகும்போது டோன்ட் அப்ஸ்ட்ரக்ட், ப்ளீஸ் டோன்ட் அப்ஸ்ட்ரக்ட். இதெல்லாம் தேவையான நாங்கள் ஆதரிக்கிறோம், அவ்வளோதான். விட்டுருங்க. வணக்கம் ராஜேஷ். தற்பொழுது சட்டப்பேரவை வளாகத்தில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவாளர்களுடனும், எம்ஆர்சி நகரில் சி.வி. சண்முகம் தன்னுடைய ஆதரவாளர்களுடனும் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகிற நிலையில் தற்பொழுது சி.வி. சண்முகம் தாவேகாவுக்கு உறுதியாக ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்ற ஒரு தகவல் சொன்னதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. ஒருவேளை கட்சி பறிபோகும், பதவி பறிபோகும் நிலையிலும் இவ்வாறாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறத இப்படி நம்ம பார்க்கலாம். இல்ல, குறிப்பாக இப்போ எஸ்பி தலைமையில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களிடத்தில் நாம் பேசும்பொழுது தற்பொழுது காலை முதலே எம்ஆர்சி நகருக்கு அவர்கள் அனைவரும் வருகை தந்திருந்தார்கள். ஒன்றாகத்தான் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் பேசும்பொழுது அவர்கள் சொன்னது, பெரும்பான்மைக்கு தேவையான அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்மிடையே தான் இருக்கிறார்கள், நம்முடன் இருக்கிறார்கள் என்ற கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே 26 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு தேவையானது 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறதா என்று நேற்றைய தினத்தில் கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று சி.வி. சண்முகம் தெரிவித்திருந்தார். இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் சட்டமன்றத்தை பொறுத்தவரைக்குமே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் 1/3, அதாவது 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் கொறடாவோட உத்தரவோ அல்லது பொதுச் செயலாளரோட உத்தரவோ அவர்களுக்கு அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது இவர்களுக்கு செல்லாது. ஏனென்றால் இவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அது எந்த விதத்திலும் இவர்களை பாதிக்காத ஒரு சூழல் என்பது ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் டெஸ்டில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் நாங்கள் ஆதரிப்போம் என்று தற்பொழுது வெளியே வந்து ஆலோசனையை முடித்துவிட்டு வெளியே வந்த சி.வி. சண்முகம் தெரிவித்தது, தமிழக வெற்றி கழகத்தை நிச்சயமாக ஆதரிக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். நேற்றைய தினத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்கள் நேரடியாக எம்ஆர்சி நகருக்கு வந்து முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, அதே போல சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கெல்லாம் சால்வை அணித்து அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கமே, ஒரு முதலமைச்சரை இவர்கள் பக்கம்தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தகுதி இழப்பு, தகுதி நீக்கம் இதையெல்லாம் அவர்களுக்கு செல்லுபடி ஆகுமா என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அருணேஷ். ராஜேஷ், தற்பொழுது சி.வி. சண்முகம் தன்னுடைய ஆதரவாளர்களோட ஆலோசனை நடத்திய நிலையில் அவருடைய ஆதரவாளரோடு சேர்த்து சபாநாயகரை முன்கூட்டியே கூட்டம் தொடங்குவதற்கு முன்கூட்டியே சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே சந்தித்திருக்கிறார்கள். அவர்களும் சந்தித்து தங்களுடைய அரசு கொறடாவாக நாங்கள் அதிமுகவின் கொறடாவாக நாங்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை நியமித்திருக்கிறோம், அவரை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். ஏற்கனவே புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருந்தப்பவே நாங்கள் 47 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கையொப்பம் வாங்கியிருக்கிறோம். அதே நேரத்தில் ஏ படிவம் பி படிவம் கையெழுத்தில் போட்ட பொதுச் செயலாளருடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உறுப்பினராக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார். அவருக்கு தான் கொறடா பதவியை வழங்க வேண்டும் என்று சபாநாயகரை நோக்கி நாங்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். அதை பரிசீலிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்குமே பெரும்பான்மையான உறுப்பினர்கள் எங்களிடத்தில்தான் இருக்கிறார்கள், அவர்கள் எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் தன்னை அதிமுகவின் கொறடாவாக தேர்ந்தெடுக்க வேண்டும், அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின்பாகத்தான் யார் கொறடாவாக, யார் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அருணேஷ், அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக சபாநாயகர் நேற்றைய தினத்தில் சபாநாயகருடைய நடவடிக்கை என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் பேச அனுமதி உடனேயே எஸ்பி வேலுமணி தான் பேச வேண்டும் என்று கை உயர்த்தியதாக கூறப்படுகிறது. உடனே அவருக்கான அனுமதியையும் அவர் வழங்கியிருப்பது என்பது ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்திற்கான அந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான அந்த சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார், என்ன மாதிரியான முடிவு வரப்போகிறது என்பதெல்லாம் நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. சரணேஷ்.
கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.